வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய அளவுல சிறந்த கன்டென்ட் கிரியேட்டர்கள தேர்ந்தெடுத்து, அவர்களுக்கு அவார்ட குடுத்திருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். அதுல யார் வின் பண்ணாங்க? யார் லாஸ் ஆனாங்க? மதன் கௌரி எதனால அவருக்கு குடுக்கல? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்திய அளவுல பார்த்தீங்கன்னா, சிறந்த கன்டென்ட் கிரியேட்டர்கள தேர்ந்தெடுத்து, அவங்களுக்கு அவார்ட் குடுக்குற ஃபங்ஷன் நடந்துச்சு. இதுல நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த மதன் கௌரி அவர்களும் நாமினேட் ஆயிருந்தாங்க. தமிழகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, மதன் கௌரிக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு தமிழகம் முழுவதுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயா கிஷோரி அப்படிங்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க யாரு? எதனால அவங்களுக்கு இந்த அவார்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம மதன் கௌரி யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மதன் கௌரி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, தமிழக அளவுலயும் சரி, இந்திய அளவுல ஒரு மிகப்பெரிய கன்டென்ட் கிரியேட்டரா இருந்து வந்துகிட்டு இருக்காரு. தினம் தினம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல நடக்கிறதும், இந்திய அளவுல நடக்கிறதும், உலக அளவுல நடக்கிற செய்திகள உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 மில்லியனுக்கு மேல ஃபாலோவர் இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. மதன் கௌரி அவர்கள் பார்த்தீங்கன்னா, தமிழகத்திலயும் சரி, இந்தியாவுலயும் சரி, ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, சமூக பிரச்சனை இந்த மாரி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அத மக்களுகிட்ட அவர் மொழியில புரியிற மாரி ஈஸியா மக்களுகிட்ட கொண்டு போய் ஒரு ஒரு விஷயத்தையும் சேர்த்து வந்துகிட்டு இருக்காரு. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 7 மில்லியனுக்கு மேல அவர ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா, அவருக்கு கிடைக்க வேண்டிய அவார்ட் பார்த்தீங்கன்னா, ஜெயா கிஷோரி அப்படிங்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஜெயா கிஷோரி யாரு அப்படின்னு ஒரு சில வீடியோ கிளிப்ப நான் ஆட் பண்றேன். இத பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். எதனால மதன் கௌரிக்கு கிடைக்காத ஒரு விருது இவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிறது யாரும் சிரிக்காம இந்த வீடியோ பாருங்க. ஜெயா கிஷோரியும் ஒருத்தவங்க. இந்த ஜெயா கிஷோரி ஒரு சூப்பர் மேட்டர் சொல்லியிருப்பாங்க. அதை और कभी भी शारीरिक संभोग नहीं करते। उन्हें संतानें कैसे होती है? मोर रोते हैं, आंसू गिरते हैं, मोरनी उस आंसू को पीती है और उससे उन्हें संतान होती है। இந்த அக்காவுக்கு என்ன அறிவு ஆத்தாடி. இந்த அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்மயிலும் பெண்மயிலும் உறவு கொண்டு குழந்தை பிறக்காதான். ஆண்மயில் வந்து பாத்தீங்கன்னா அழுவுமா, அந்த கண்ணீர் துளி கீழே விழுவுமா, அந்த கீழே விழுந்த கண்ணீர் துளியை குடிச்சுதான் பெண்மயிலு கருத்தரிக்குமா. இந்த அக்காவுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு பாருங்க. இதனாலதான் மோடி அவர்கள் கையிலேயே அவார்டு கொடுத்திருக்காங்க. இந்த அக்கா அப்படி பயங்கரமா கதையெல்லாம் விடுது. ஒருவேளை பயங்கரமான கன்டென்ட் கிரியேட்டரா இருக்கும் போல அப்படின்னு இதோட யூடியூப் சேனல்ல போய் தேடி பார்த்தா 3.23 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்களோட வீடியோவை ஒரு 4 வீடியோவை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு இவங்க யாரு, எதுக்காக, எதனால மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ நல்ல நல்ல கன்டென்ட் கிரியேட்டர் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு கொடுத்திருக்காங்கன்னு இப்பதான் தெரிய வருது. இதை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வேணாமா இவங்களுக்கு எதனால கொடுத்தாங்கன்னு. அந்த 4 வீடியோவை பாருங்க. எந்த அளவுக்கு இந்த ஒரு சங்கி கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சங்கிகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. மதன் கௌரிக்கு ஒருவேளை கொடுத்திருந்தாங்கன்னா தான் மதன் கௌரியை நம்ம சந்தேகப்படணும் போல. அந்த அளவுக்கு இருக்குது இந்த நிலைமை.